நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் கணேசமூர்த்தி அவர்கள் உங்கள் மத்தியிலே வாக்குகளை கேட்டு உரையாற்றுவார். கரைப்பட்டது. எனவேதான் சுயமரியாதையை மீட்டெடுத்து கரை துடைக்கும் கடமை நமக்கு உரியதாகிறது. சமூக நீதியும் நடைபெறுகிற மாபெரும் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி சுப்பலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்காக களம் காண்டு கொண்டிருக்கிற கழகத்தினுடைய தலைவர் அன்பு தளபதி அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கிற அனைத்து அரசியல் இயக்கங்களுடைய தலைவர்களே, முன்னோடி நிர்வாகிகளே, அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கிற இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர், இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முத்துசாமி அவர்களே, வருகை தந்திருக்கிற அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, தோழமை கட்சியினுடைய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நடைபெற இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணியினுடைய வேட்பாளராக இங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வழங்கிய நம்முடைய தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல வந்திருக்கிற நீங்கள், தொடர்ந்து நான் உங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவன், அரசியலில் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை, ஏற்றுக்கொண்டிருக்கிற லட்சியத்தில் உறுதி என்று உங்களோடு ஒரு 40 ஆண்டு காலமாக பயணித்துக் கொண்டிருக்கிற எனக்கு நீங்கள் பேராதரவு தருகிற வகையில் நடைபெறுகிற இந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றியை தேடி தர வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இந்த தேர்தல் மூலமாக தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தை மட்டுமல்ல, இந்திய திருநாட்டினுடைய மாற்றத்தையும் உருவாக்குவேன். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உங்களிடத்தில் அழைத்து வருவேன் என்று தளபதி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரிடத்தில் உறுதியளித்திருக்கிறார்கள். அது நிறைவேறுகிற போது இந்திய நாட்டினுடைய அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்படும். அதேபோல இந்த தேர்தலோடு ஒட்டு ஒரு 18 சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறுகிறது. 18லும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். தேர்தலுக்கு பின்னாலே முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கிற நம்முடைய தளபதி அவர்கள் இங்கே உங்களிடத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள். நீண்ட நேரத்தை எடுத்துக் கொள்ளாமல் வாக்களியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். என்றைக்கும் உங்களில் ஒருவனாக, உங்களுடைய தோழனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுடைய நண்பனாக இருந்திடுவேன். ஆதரவு தாருங்கள். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள், வாக்கு கேளுங்கள், வெற்றியை தேடி தாருங்கள்.